पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று பார்த்தீங்கன்னா 25வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 25வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம், குணாதீதனோட ஆச்சரணங்கள், லட்சணம், ஆச்சரணம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அர்ஜுனன் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேள்வி கேட்டான். குணாதீதனோட லட்சணம் என்ன, குணாதீதனுடைய ஆச்சரணம் அவன் எப்படி நடந்துப்பான், அப்புறம் முக்கியமானது நம்ம குணாதீதன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், உபாயம், குணாதீதஸ்ய உபாயம். 2 கேள்விக்கான பதிலை பார்த்து முடிச்சுட்டு இப்ப 3வது கேள்விக்கான பதிலுக்காக 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். 26வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா பார்த்தீங்கன்னா சுவாமி பண்றார் சங்கரர். அதுனா இப்பொழுது, கதம்ச 3 குணான் அதிவர்த்ததே, எப்படி எந்த விதமா இந்த 3 குணங்களை கடந்து செல்வது. அதிவர்த்ததே அப்படின்னா கடந்து சென்று நிற்பது. குணாதீதனா ஆகிறது எப்படி? 3 குணங்களை கடந்து செல்லுதல்னா யாரு? குணாதீதன் தான் கடந்து போவான். எந்த விதமா 3 குணங்களை கடந்து செல்வது அப்படின்னு இது பிரஷ்னசிய, இந்த 3வது கேள்விக்கு அர்ஜுனன் கேட்ட 3வது கேள்வி, அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பிரதிவச்சனம் ஆக பகவான் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா 26வது ஸ்லோகத்துல. மாம் சயோ வ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதேத்யைதான் சகுணான் சமதேத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூயாய கல்பதே நச்ச மாம் சயோ வ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதேத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே மாம் ச யோ வ்யபிசாரேன
பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதேத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. குணாதீதன் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார் ஆச்சாரியார். யக யோன் இருக்குல்ல, மாம்ச யோ, யோவை பிரிச்சோன்னா யக. யவன் யவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யபிச்சாரேன, சக்காரத்தை மேலும் அப்படின்னு எடுத்துக்கணும், போன இதோட கனெக்ஷன். மேலும் யவன் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன. அவ்யபிச்சாரம் அப்படின்றதுக்கு அர்த்தம், வியபிச்சாரம் அப்படின்னா மாறுபடுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்றோம்ல, அவர் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்றாரு, அந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? தன்னோட மனைவிட்ட இருந்து ஒரு புருஷன் வேற ஒரு ஸ்திரீட்ட போனா அவன் விபச்சாரம் பண்றான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புருஷனை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் பார்வையை திருப்பினா அப்படின்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு அர்த்தம். அதாவது மாறுபடுதல். தன்னோட பேர்ல இருந்து தன்னோட ஜோடியிலிருந்து வேற ஒரு ஜோடியை பார்க்குறோம் அப்படின்னாவே அதுக்கு பேர் விபச்சாரம் அப்படின்னு பேர், மாறுபடுதல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிபத்தினிக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பதிவிரத தன்மை இருக்குமோ அது மாதிரி பகவான் இடத்துல பதிவிரத தன்மை பக்தி இருக்கணும் நமக்கு. அதுக்கு பேர் தான் அவ்யபிச்சார பக்தி அப்படின்னு பேர், மாறுபடாத பக்தி. வேற எந்த பார்வையும் இல்லை. வேதாந்தத்துக்குள்ளார வந்து மெதுவா 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 சாஸ்திரம் படிக்க படிக்க தெரிஞ்சிடும் இருக்கிறது எல்லாம் பகவான் தான், பகவானுக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயம் உண்டாகணும். அதான் சாஸ்திரம் பண்ற வேலை. ஒரு நல்ல ஆச்சாரியார்கிட்ட பாடம் கேட்க கேட்க நமக்கு தெரிஞ்சிடும் இருக்கிறது அவர் மட்டும்தான் இருக்கார், அவருக்கு அந்நியமா எச்ச கிஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ள வெளியிலன்னு எல்லாத்தையும் வியாபிச்சு நம்ம கேட்கறது பார்க்கறது எல்லாம் நாராயணன் தான் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்ப பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், மீதி எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு நல்லா புரிகிறது தான் வேதாந்தத்தோட சிரவணம். இது நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு நல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலோடிய சர்வசாஸ்திராணி ஒரு ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறார் ஆச்சாரியார். வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட பாஷ்யத்தில் அவதாரிக்கா பாஷ்யத்தில் ரிப்பீட் பண்ணுறார். ஒரே பாஷ்யத்தில் அவதாரிக்கா பாஷ்யத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறார், 3 வாட்டி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தியாயோ நாராயண சதா. அவர் சொல்றாரு எல்லா விஷ்ணு புராணத்துல லிங்க புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஆச்சாரியார் சொல்றார். ஆலோடிய சர்வசாஸ்திராணி, நல்ல சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைஞ்சு எடுத்தாச்சு, விசாரம் பண்ணியாச்சு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடைஞ்சு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ணியாச்சு. விசாரியச்ச புனக திரும்ப 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 சாஸ்திரத்தை விசாரம் பண்ணியாச்சு. அப்ப நல்ல மனனம் பண்ணி நல்ல விசாரம் பண்ணினதுக்கு பிறகு இதம் ஏக்கம் சுனிஷ்பன்னம், இந்த ஒரே ஒரு கன்க்ளூஷன், ஒரே ஒரு தீர்மானம் உண்டாயிற்று. என்ன கன்க்ளூஷன் உண்டாச்சு அப்படின்னா தியேயோ நாராயண சதா, நாராயணன் தான் சதா தியானிக்க வேண்டிய வஸ்து அப்படின்னு கன்க்ளூஷன் உண்டாச்சு. யார் சொல்றா? லிங்க புராணத்துல சொல்லுது. எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு நல்லா மனனம் பண்ணி விசாரம் பண்ணதுக்கு பிறகு தோன்றுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா 25 வருஷம் ஆச்சு சுவாத்தியாயத்தில். 2000 ஆரம்பிச்சது, 1999 ஆரம்பிச்சது, 26 27 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா சாமி என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசாமல் உட்காரணும். சாமியோட நினைவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் முடிஞ்சு போகும். இதான் நான் சொல்லுவேன். இதை தான் லிங்க புராணத்து ஸ்லோகமும் சொல்லுது.
எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணதுக்கு பிறகு கடைசியில தெரியுது நாராயணன் சதா தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்கணும் அப்படின்னும் போது அடுத்த ஸ்லோகமும் 2 வாட்டி சொல்ற சங்கரர் அவதாரிகா பாஷ்யத்துல. ஹரிரேக சதா தியேயஹ ஹரிரேக சதா தியேயோ பவத்பிர் சத்வ சம்ஸ்திதைஹி பவத்பிர் சத்வ சம்ஸ்திதைஹி ஓம் யத் ஏவம் சதா விப்ராஹ படத த்யாயத கேசவம் படத த்யாயத கேசவம். ஹரிரேக சதா தியேயஹ. வேற ஒரு புராணத்துல இந்த ஹரிவம்சத்துல இருந்து இன்னொன்னு எடுத்து உடனே அங்கே போடுற. ஹரிதான் சதா தியானம் செய்ய யோக்கியமானவர். ஏகோ தேவதா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹிரண்ய கர்ப்பர் தான் ஏகோ தேவதா, சூத்ராத்மா, தியேய பிரம்மம் அப்படின்னு பேரு. பக்தி பண்றோம் அப்படின்னா அந்த பக்தி பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உகந்தது எது அப்படின்னா சகுண பிரம்மம் எது? ஏகோ தேவதா, ஹிரண்ய கர்ப்பர், சூத்ராத்மா. அந்த நாராயணன் அந்த ஹரியதான் வந்து பாத்தீங்கன்னா சதா தியேயோ, தியேய பிரம்மம்ன்றது நாராயணன், அவரை தான் சதா தியானிக்கணும். பவத்பிஹி சத்வ சம்ஸ்திதைஹி, தங்களால் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல நிலை பெற்றிருக்கிறீர்களோ, நம்ம மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சத்துவ குணமா பிரதானமா நிக்கிறோம்ல. அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்துல சத்துவ குணத்துல நல்லா நினைக்கிறாங்களோ அவர்களால் ஹரிதான் வந்து பாத்தீங்கன்னா சதா தியானம் செய்ய யோக்கியமானவர். எப்படி தியானம் பண்ணணும்? ஓம் இத்யேவம், ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா படத தியாயத கேசவம். சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தினால ஓம் இத்யேவம், ஓம் என்பதுதான் பிரம்மம். அந்த ஓம் என்ற பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? விப்ராஹா, நல்லா படிச்சவங்க, புத்திசாலிகள். இந்த படித்தவர்கள் என்ன பண்ணணும்? படத தியாயத்தை, ஜபம் செய்யட்டும், தியானம் செய்யட்டும் அந்த கேசவனை. ரொம்ப தெளிவா வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ரிப்பீட் பண்றார், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றார் ஸ்லோகத்தை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் இங்கேயும் அதே தான் வருது. மாம்ச, எவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஸ்திர சிரவணம் மனனம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோ எவன், மேலும் மாம் என்னை எப்படி பண்றான்? அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, மாறுபடாத பக்தி யோகத்தினால் என்னை சேவதே, மாம் சேவதே, என்னை சேவிக்கின்றானோ, தியானிக்கின்றானோ. எப்படி சுவாமி தியானிக்கிறது அப்படின்னா ஹரிவம்சத்தோட ஸ்லோகம் சொல்லிட்டேன். முண்டக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2:2:6 சொல்லப்பட்டிருக்கு. 2:2:6 சொல்லுது. அராயிவரதனாபௌ சங்கதம் சங்கதம் யத்ர நாட்யஹ சயேஷோ அந்தஸ்சரதே பகுதா ஜாயமானஹ ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவப்பாராய தமசப்பரஸ்தாத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். எங்க ஹரிவம்சத்துல ஆச்சாரியார் இந்த ஹரிவம்சத்துல என்ன கொட்டேஷன் கொடுத்தாரோ அது அப்படியே வேத மந்திரம் முண்டக்கத்துல சொல்லுது. ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா யார் ஆத்மா? க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத அகமாத்மா குடாகேஷக. நான் தான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு கீதால சொல்றார். அப்ப நமக்குள்ளார ஆத்மாவா நான் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானிப்பவர்களாக. புரிஞ்சாலும் பத்தாது, தியானிக்கணும். ஸ்வஸ்திவப்பாராய தமசப்பரஸ்தாத், உங்களுக்கு எல்லாத்துக்கும் மங்களம் உண்டாகட்டும். வேதம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றானோ, ஆத்மா ஓங்காரம்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லுது, ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மங்களம் உண்டாகட்டும். எதுக்கு மங்களம் அப்படின்னா தமசப்பரஸ்தாத் பாராய, இந்த அஞ்ஞான இருளை தாண்டி அந்த பரமபதத்தை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் என்று இந்த பரமாத்மாவை சதா தியானம் பண்ணுங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா
மந்திரத்துல முண்டக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. இததான் இங்க சொல்றார். அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, மாறுபடாத பக்தி யோகத்தினால். சேவனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போயிட்டு பட்டையை போட்டுட்டு புளியோதரையை சாப்பிட்டு வர்றது பக்தின்னு நினைச்சுமா? அதெல்லாம் பக்தி இல்லை. இப்ப கொட்டேஷன் கொடுக்க போற எல்லாம் பக்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல சதா வந்து பாத்தீங்கன்னா நிலை பெறுதல். யோக யுக்தேன பக்தியா, யோகத்தோடு கூடிய பக்தி. அப்படிப்பட்ட மாறுபடாத வேற எந்த சிந்தனையும் இல்லாத பகவானைய, ஏன்னா நிஷ்டை அடைகிறதுக்கானது. நிஷ்டை அடைய போறவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வகர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு வேற எந்த வேலையும் இல்லை, சதா தியானம் மட்டும்தான் வேலை. சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில விவகாரம் பண்ணலாம். இப்ப நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியுது. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் மனநத்துக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விவகாரங்கள் எல்லாம் அப்படியே கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போறீங்க அப்படின்னா, அனுபூதிக்காக நீங்க போறீங்க அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா வெறும் சரீர யாத்திரைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நடக்கும். சாப்பிட்றது, தூங்குறது, இது மட்டும்தான். வேற எந்த காரியமும் இல்லை. எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தியானத்திலேயே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யபிச்சார பக்தியினால் எவர்கள் சேவிக்கிறார்களோ சேவனம். அதுதான் சகுணான் சமதீதானி. அவன் என்ன பண்றான்? சகுணான் சமதீத்திய ஏத்தான், சமதீத்திய ஏத்தானு குணானு சமதீத்திய. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி எவன் சேவிக்கிறானோ அவன் இந்த 3 குணங்களையும் என்ன பண்றான்? ஏத்தானு குணான், இந்த 3 குணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு அதீத்திய, நன்றாக கடந்து சென்று, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களையும் கடந்து சென்று பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்ம பவனாய கல்பதே, பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான். இந்த 3 குணங்களையும் கடந்து போய் அகம் பிரம்மாஸ்மியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாவே ஆவதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமர்த்தியம் உடையவனாக ஆகிறான். கல்பத்தே, கல்ப்ரு தாத்து சாமர்த்தியன் அர்த்தம். கல்பத்தே அப்படின்னா சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன உபாயம்? பக்தி. ஆனா பக்தியில வந்து பாத்தீங்கன்னா எவ்விதமான பக்தி அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரி நம்ம கொஞ்சம் கொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம், நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்து ஆச்சாரிய சொல்றார், மாம்ச. மாம்ச அப்படின்னா மேலும் எண்ணெய். எண்ணெய்னா என்ன எடுக்கணும்? ஈஸ்வரம், ஈஸ்வரனா இருக்கக்கூடிய எண்ணெய், நாராயணனை, நாராயணனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனாகிய எண்ணெய். எங்க இருக்கார் அவரு? எப்படி சேவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 10-20 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. 10-20 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆஷயஸ்திதா, நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வீற்றிருக்கின்றேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அதுதான் இங்க ஆச்சாரிய சொல்றார், சர்வபூத ஹிருதயாஸ்ரிதம். அந்த நாராயணன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாராயணன் என்னோட எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் ஆசிரியம் பண்ணி இருக்கார். அவரை வந்து பாத்தீங்கன்னா யோ யதி, எந்த யதியானவன், சந்நியாசியானவன், கர்மிவா அல்லது கர்மியா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புராணங்கள்லாம் நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மிய வேற வழி இல்லாம சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லாம ஏதோ ஒரு நிமித்தத்தினால அங்க மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாட்டிக்கிட்டு இருந்துகிட்டு ஆனா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, யோ யதிஹி கர்மிவா, ஒரு சன்னியாசியா இருக்கலாம் அல்லது கர்மியாவோ இருந்துகிட்டு அவ்யபிச்சாரேன பகவான் இடத்துல அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஈஸ்வரனை வந்து நாராயணனை மாறுபடாத, அவ்யபிச்சாரன்னு அர்த்தம் ந கதாச்சித் யோ வியபிச்சரதி, எந்த பக்தியிலிருந்து எவன் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுவதில்லையோ. கதாச்சித்துனா என்ன அர்த்தம்? எந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடாத பக்தி. லாஸ்ட்டுக்கு வந்துடணும். மெதுவா வந்து நிஷ்டை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒரே காரியம் பண்ணுங்க. இந்த லோகத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் பொய்.
பேசாம வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. காலையில உட்கார்ந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஆரம்பிங்க. 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ஆரம்பிங்க. இல்லைனா இப்ப ஆரம்பிங்க. இப்ப ஆரம்பிக்கும் போது 5லேருந்து 5:30 ஆரம்பிங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 5லேருந்து 6 வரைக்கும் உட்காருங்க. அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆரம்பிங்க. 6:30லேருந்து 7. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 6 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 7:30. இப்போ காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் மெதுவாக வேலையெல்லாம் விட்டதுக்கு பிறகு மெதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியானத்தில் 1 மணி நேரம். அதை மெதுவாக என்ன பண்ணணும், காலையில் 1 மணி நேரம் உட்கார்றத 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம்னு உட்காரணும். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக 4 மணிக்கு உட்கார்ந்தோம் அப்படின்னா 7 மணி வரைக்கும் உட்கார்றத ஹேபிட்டாக வைக்கணும். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆகாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உட்காரணும். அப்போ மெதுவாக ஒரு 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ நேரம் பகவானோட சிந்தனையில் உட்கார்றோமோ அதுதான் மையர்ப்பித்த மனோபுத்தின்னு அதுக்கு தான் பேர். புத்தியையும் மனசையும் சுவாமியினிடத்திலேயே அர்ப்பணம் பண்றது. இது மாதிரி உட்கார்ந்து அப்படி பண்ணும்போது கதாச்சித்து ந யோ வெபிச்சரதி. எந்த காலத்திலையும் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வெபிச்சாரத்தை வேற எந்த சிந்தனையும் செய்யாமல் இருக்கிறானோ, வேற சிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா நிஷ்டைக்கு போறவன். இது சொல்றதெல்லாம் எங்க இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா முடியாது. வேணா விவகாரம் வச்சிருப்பீங்க, சிரவண காலம் இன்னும் பலம் பத்தாது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையில போயிட்டே இருக்கும். நல்லா சிரவணம் பண்ணுங்க. நல்லா நேத்தின்னு நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா மனனத்தை பண்ணுங்க. மனசு அப்படியே அடங்கி போற வரைக்கும் நேத்தி பண்ணுங்க. பொய்ன்னு சாஸ்திரத்தை கேட்டுட்டே இருங்க. அப்ப மெதுவா இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல ரைஸ் ஆகாத அளவுக்கு வரும்போது நிதித்தியாசனத்தை ஆரம்பிச்சிருங்க. நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா மனசு வந்து வேற எந்த இடத்துலையும் போகாம ஒரே சிந்தனையா இருக்கிறதுக்கு பேர் தான் அவ்யபிச்சார பக்தி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட பக்தியினால் பக்தி யோகேன, ஏன் பக்தி யோகம்னு சொல்லியிருக்கு? பஜனம் பக்தி. பஜனம்னா பஜித்தல், சேவித்தல், பகவானையே சிந்தித்தல், அதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்தோடு கூடியது, இடையறாதது. தைலதார மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடையறாத பக்தியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம். சிந்தனைக்கு பேர், ஈஸ்வரனை சிந்திக்கிறதுக்கு பேரு பக்தி. அதை வந்து தைலதார மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு யோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தினால் எவன் அவ்யபிச்சார பக்தியோடு சேவிக்கின்றானோ சாயேவ யோகா, இந்த பக்தி தான் யோகம். தொடர்ந்து பண்ணினீங்கன்னா, தொடர் சிந்தனையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தி யோகத்தினால் தேன பக்தி யோகேன சேவத்தை, சேவிக்கிறானோ ச, அப்படி சேவிக்கின்றவன் என்ன ஆகிறான் அப்படின்னா குணானு சமதீத்திய ஏதானு. ஏதான்னா எதோக்தானு சொல்லப்பட்ட இந்த 3 குணங்களை, சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான்? அதீத்திய, சமதீத்தியன்னு என்ன அர்த்தம்? நன்றாக கடந்து சென்று, குணங்களை நன்றாக கடந்து சென்று அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம பவனா பிரம்ம பூயாய, கடந்து சென்று பிரம்ம பூயாய கல்பத்தேன் இருக்கு. பிரம்ம பூயாயன்னு என்ன அர்த்தம்? பவனம் பூயோ, இருத்தலுக்கு பேர் தான், பிரம்மமா இருத்தலுக்கு பேர் தான் பிரம்ம பூயாயன்னு பேர். பிரம்மமா இருக்கிறதுக்கு பிரம்ம பூயாய, பிரம்ம பவனாய, பிரம்மமாவே இருப்பதற்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷாய, பிரம்மமா இருக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னா அதான் மோக்ஷம்னு பேர். ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், தானா நிலை பெறுதல், தன்னிடத்திலேயே நிலை பெறுதல். அந்த தான் ஈஸ்வரன், அந்த தான்லயே நிக்கிறதுக்கு பேரு தான் பிரம்மம். அந்த தான்லயே நிக்கிறது என்னவோ அதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேரு. அந்த மோட்சத்தை அடைவதற்கு கல்பத்தே அப்படின்னா சமர்த்தோ பவதி இத்தியர்த்தக, சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான் என்று அர்த்தமாகும். நல்ல சாமர்த்தியம் உடையவனா ஆயிடுறான்.
இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொட்டேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். கர்மயோகம் தான் இப்போ சொல்ல போகிறோம். அதுதான் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று 2 கிளாஸில் என்ன, ஒரு கிளாஸ் நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். உபாயம் என்ன அப்படின்னா, குணங்களை தாண்டி போகணும் அப்படின்னா குணாதீத்தனுக்கு லட்சணம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சம 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 சமன்னு வந்துச்சு. மொத்தம் 10 பாயிண்ட் எடுத்தோம். சீத உஷ்ணத்தில் சமமாக இருக்கிறது, சுகதுக்கத்தில் சமமாக இருக்கிறது, மித்திர அரி பட்சத்தில் சமமாக இருக்கிறது, மான அபமானத்தில் சமமாக இருக்கிறது, லாபத்தில் வெற்றி தோல்வியில் சமமாக இருக்கிறது, லாபம் நஷ்டத்தில் சமமாக இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிறது தான் என்னது இந்த குணாதீத்தனோட நடத்தை அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட நடத்தை அடையிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன உபாயம்னு பார்த்துருக்கோம், கர்மயோகம். அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணாதீத்தனா ஃபியூச்சரில் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கு சாதனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக எல்லா ஸ்லோகங்கள்லையும் பார்த்துருக்கோம். பார்த்ததுக்கு பிறகு கர்மயோகத்துக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கர்மயோகி என்ன பண்ணுவான், குணாதீத்தன் சாஸ்திரம் படித்து நிதித்தியாசனத்துக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு 2 இருக்கு. கர்மயோகி என்ன பண்ணுவான், ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு எல்லாத்தையும் பண்ணுவான். கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு ஈஸ்வர பிரசாதமா எல்லாத்தையும் பிரசாத புத்தியோடு கிரகணம் பண்ணுவான். அதனால இவனுக்கு சமநிலை கிடைச்சிடும். திரஷ்டா வேற திருஷ்யம் வேற, நான் திரஷ்டா இது திருஷ்யம்னு சாங்கியன் என்ன பண்ணுவான், சாங்கியம்னா பிரிச்சு பார்க்கிறவன், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை அடைவான். அதனால சாங்கியத்தினாலையும் யோகத்தினாலையும் அடையக்கூடிய பலன் ஒரே பலன் எது அப்படின்னா சமநிலை, சித்தத்தோட சமநிலை. அப்ப சித்தத்தோட சமநிலை அடையிறதுக்கு இப்ப நீங்களோ நானோ பிராக்டிஸ் பண்ண போறோம் கர்மயோகத்தை. சர்வத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும். அப்ப ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா பக்தி வேணுமா? ஆமா, பக்தி வேணும். 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பக்தி ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துங்க. பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. பிரம்மணி ஆதாய கருமாணி. இப்ப இனிமே நம்ம பண்ண போறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சுவாமிகிட்ட ஒப்பு கொடுக்கணும். சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமி காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் முடிகிற வரைக்கும் நான் இந்த சரீரத்தில் என்னெல்லாம் பண்ணுறனோ அதெல்லாம் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது சுவாமி, எல்லாம் உனக்கு அர்ப்பணம் சாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தில் காயத்தில் வாக்கில் மனசில் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். காலையில் ஒரு வாட்டி சொல்லிட்டா பத்தாது, சாயந்தரம் ஒரு வாட்டி சொல்லிட்டா பத்தாது. ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மணி ஆதாய சகுண பிரம்மன் இடத்துல ஈஸ்வரன் இடத்துல கருமங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு சங்கம் தியக்துவா எந்த பற்றுதலும் இல்லாம என்ன கிடைச்சாலும் சுவாமியோட பிரசாதம்ன்ற புத்தியோட எவன் கர்மங்களை செய்கின்றானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நச பாப்பேன லிப்பியதே, அவன் பாப்பங்களோடு ஒட்டுவதில்லை. அவனுக்கு புண்ணியம் பாப்பம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, புண்ணியமும் வராது பாப்பமும் வராது. அப்ப எப்படி அது அப்படின்னா பத்மபத்திரம் இவாம்பசா, தாமரை இலை தண்ணீர் மாதிரி. தாமரை வந்து இலை வந்து தண்ணீர்லயே கிடந்தாலும் இந்த தாமரை இலைக்கு மேல தண்ணி கிடந்தாலும் ரெண்டுமே ஒட்டுறதில்லை. அதே மாதிரி இவனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுவதில்லை. அப்ப பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு தான் கர்மயோகம் சித்திக்குது. அப்ப அந்த கர்மயோகம் சித்திச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகமா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கிட்ட நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. 5ல் 10 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. 7வது அத்தியாயத்தில் 28, 29, 7வது அத்தியாயத்தில் 28, 29 வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுதிங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்த்துட்டே போவோம். இச்சா த்வேஷ சமுத்தேன துவந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப.
இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இச்சா துவேஷம், ராகத்வேஷம். இச்சான ராகம், துவேஷம். ராகத்வேஷத்தினால, நன்றாக மேலெழுந்த ராகத்வேஷத்தினால, துவந்துவ மோகேன, நம்ம இப்பதான் பார்த்துருக்கோம், குணாதீதன், இருமைகளை கடந்தவன். துவந்துவ மோகேன, இங்க லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ராகத்வேஷத்தினால, மேலெழுந்த ராகத்வேஷத்தினால, துவந்துவ மோகத்தினால, இருமைகளால் உண்டான மோகத்தினால, சர்வபூதானி சம்மோகம், நம்ம எல்லாம் மோகத்தை அடைஞ்சிருக்கின்ற இந்த லோகத்தில் இருக்கிறதெல்லாம். அதனால சர்க்கே யாந்தி பரந்தப, திரும்ப 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 ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறோம். இந்த சர்க்கம்னா சிருஷ்டிக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும், பிறந்துகிட்டே இருக்கும் எல்லா ஜீவராசிகளும். அப்ப இந்த எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா ராகத்வேஷம். அந்த ராகத்வேஷம் எங்க இருக்கு? இருமைகள்ல இருக்கு, இரட்டைகள்ல இருக்கு, தொந்துவங்கள்ல இருக்கு. அது சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 28வது சொல்றாரு, ஏஷாம் துவந்த்வகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த்வமோக விநிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. வந்தாச்சு பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரார். நம்ம இங்க என்ன 14ல, இன்னைக்கு ஸ்லோகம் 26ல என்ன பண்ணிருக்கோம்? அவ்யபிச்சார பக்தின்னு பார்த்துருக்கோம்ல. இனிமே அதை நோக்கி தான் போறோம். எங்கெங்கெல்லாம் அவ்யபிச்சார பக்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 28ல சொல்லியிருக்கு. 7:28, 7:27 நம்ம எல்லாம் துவந்துவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா எவர்கள் ஏஷாம் து அந்தகதம் பாப்பம், எவர்களுடைய பாப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வந்ததோ, ஜனானாம் புண்ணிய கர்மனாம். எப்படி முடிவுக்கு வரும் சுவாமி? ஒருத்தரோட கர்மா வந்து பாத்தீங்கன்னா பாப்ப கர்மங்கள் எல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்? பாப்பம் இருந்தா காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தியானம் பண்றதுக்கெல்லாம் முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தான் நான் சொல்றேன், பேய் மாதிரி நல்ல கர்மம் பண்ணுங்க. நல்ல கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரயத்தனம்லாம் இல்லை. போற வர வழியில எல்லாம் நல்ல கர்மம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம வேலையே வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடையணும் அப்படின்னா பாப்பம் எரேஸ் ஆகணும். பாப்பத்தை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே போகணும். போற வர வழியில் நம்ம என்ன பண்ணுவோம், என்னைக்காவது பிளான் பண்ணி பண்றது அப்படிலாம் இல்லை. டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா கர்மங்களும், இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். குரங்கு வந்து சாப்பிட்டுருச்சு எல்லாத்தையும். சண்டை போட்டு 4 குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரா பூந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ காரா பூந்தியை கொட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா ஒரு 50-100 காக்கைகள் வந்துடும். இங்கேருந்து போனேன் அப்படின்னா டீ கடைக்கு போகிற வழியில், கோயில் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணுவேன், ஏதாவது வந்து மருந்து கொடுக்கறது கொஞ்சம் வச்சுருப்பேன் வயசானவங்களுக்கு, அதை கொடுத்துருவோம். கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீ சாப்பிட போகிறது எதுக்கு அப்படின்னா ஒரு 20-25 பேர் 30 பேர் டீ சாப்பிட்றதுக்காக தான். வயசானவங்க நடுங்கிட்டு இருப்பாங்கல்ல. எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் வந்து கிருஷ்ணன் தானே, நாராயணன் தானே இருக்கான். அப்போ நாராயணனுக்கு குளிரும்ல. அப்போ காலையில் ஒரு டீ குடிச்சா அந்த நாராயணன், உள்ள இருக்கிற நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா தர்திர நாராயணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குளிர் அடங்குமா, அதுக்காக ஒரு 25-30 பேருக்கு டீயை வாங்கி கொடுக்கறது. அந்த டீயை வாங்கி கொடுத்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறோமா, போகிற வழியிலேயே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரும்போதும் திரும்ப சுவாமிக்கு வந்து பண்ணியாச்சு. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலையை போட்டு ஒரு நைவேத்தியத்தை பண்ணி ஒரு சுவாமிக்கு ஒரு ஆரத்தியை காட்டிட்டு அச்சலமாக இருக்கிற மூர்த்திக்கு பண்ணிட்டு போகிற வர வழியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சலிக்கிற மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலிக்கிற நாராயணன், அசைகின்ற நாராயணன் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு வர்றது. அப்போ திரும்ப வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து காராபூந்தியை 1 கிலோ காராபூந்தி எடுத்து வெளில கொட்டணும்னா திரும்ப எல்லாம் காக்கைகள் வந்து சாப்பிட்டு, பட்சிகள் சாப்பிடும், மைனா சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும். இது மாதிரி எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளில இறங்குனா இதான். வீட்டுக்குள்ளார இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணிக்கிறது, நம்மளால என்ன முடியும் மற்றவங்களுக்கு, நம்மளால என்ன முடியும் மற்றவங்களுக்கு பண்ணுற கருமக்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக பண்ண முடியும். நம்மளுடைய கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, நம்ம ஆழ்ந்த வேலை எந்தெந்த கர்மாக்கெல்லாம் பண்ணுறோமோ பஞ்சமகா யஜ்ஞத்தை என்ன பண்ணுறது, வேற எதுவும் இல்லை, பஞ்சமகா யஜ்ஞத்தை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்ட.
அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நல்லா பண்ண 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 பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், முடிவுக்கு வந்துவிடும். அந்த முடிவுக்கு வரும்போது என்ன சிம்டம்ஸ் தெரியும்னா, தே துவந்துவ மோக நிர்முக்தாக 7:28 சொல்றேன் நான். 7வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்துல தே துவந்துவ மோக நிர்முக்தாக. அந்த புண்ணிய கர்மம் அதிகமாக அதிகமாக கூட வேதாந்தமும் கேட்டுக்கிட்டே வரீங்க, உபாசனையும் பண்றீங்க அப்படின்னா ஈஸ்வரனை மெதுவா மெதுவா துவந்துவ மோகம், இந்த இருமைகள்ல தானே மோகம் உண்டாகுது. இந்த ரெட்டைகள்ல தான் மயங்கி போறோம். லாபம் வந்தா துள்ளி குதிக்கிறோம், நஷ்டம் வந்தா தோண்டு போறோம், மானம் வந்தா துள்ளி குதிக்கிறோம், அபமானம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாம தவிக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா துவந்துவங்களும் நம்மளை படுத்தி எடுக்குது, மோகத்துல மாட்டிக்கிறோம். ஆனா எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸா இந்த கர்மங்கள்ல ஈடுபடுறாங்களோ, புண்ணிய கர்மங்கள்ல பாப்பம் கம்மியாக துவந்துவ மோகத்திலிருந்து நிர்முக்தாக விடுபட்டவர்களாக பஜந்தே மாம் திருடவிரதாக, அப்பதான் வந்து உங்களுக்கு பக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட விரதம் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா காலையில குளிர்ல எதுக்கு எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி எதுக்கு உட்காரணும் அப்படின்னு குளிருக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், எந்திரிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு இந்த ரெட்டைகள்லயே மாட்டிக்கிட்டு சுவாமியை கைவிட்டுருவோம் நம்ம. எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட்டைகளை அந்த துவந்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா சகிக்கிற சாமர்த்தியம் வரும் அப்படின்னா புண்ணிய கர்மத்தோட பயன், ஈஸ்வர அர்ப்பணமா பண்ற புண்ணிய கர்மம். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் புண்ணிய கர்மா பண்றோம், ஈஸ்வர அர்ப்பணம் இல்லை. ஏதாவது சங்கல்பம், எங்க போனீங்கனாலும் சங்கல்பம், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இது கொஞ்சம் சரியாகணும், பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது சரியாகணும், இது சரியாகணும், எல்லாம் ஆப்ளிகேஷனோடு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவ மோகம் போகவே போகாது. ஈஸ்வரனுக்காகவே கர்மம் பண்ணினீங்கன்னா பிரம்மணி ஆதாய கர்மாணி, ஈஸ்வரனுக்காகவே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவ மோகங்களை கடந்து என்ன பண்ணுறாங்க, பஜந்தே மாம் திருடவிரதாக, திருடமா பிடிச்சிக்கிறது. சிக்கென்று பிடித்தேன் அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமி சொல்ற. சிக்கன்னு பிடிச்சாராம், காலை போய் வந்து பாத்தீங்கன்னா நகர விடாம காலை போய் கெட்டியா பிடிச்சுக்கிறது, திருடம் விரதம். நல்லா திருடமா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சா விடக்கூடாது, அது மாதிரி பிடிச்சுக்கிறது. அப்படி சேவிக்கிறார்கள் அப்படின்னு 7வது சாப்டர்ல சொல்லியாச்சு. 7வது சாப்டர்ல 27, 28. அதுக்கப்புறம் 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா சொல்றார். 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒண்ணு இருக்கு. இந்த அவ்யபிச்சார பக்தி அப்படின்றதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. அவ்யபிச்சார பக்திக்கு 7:28 திருட விரதம் அப்படின்னு வேற ஒரு சப்தம் சொல்லியாச்சு. திருட விரதம், நல்லா திடமா விரதம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானை பிடிக்கிறது தான் அவ்யபிச்சார பக்தி, மாறாத பக்தி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது 8:7 தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பித மனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். ஆகையினால் என்ன பண்ண அர்ஜுனா, எல்லா காலத்திலும் சர்வேஷு காலேஷு. திருடவிரதம்னா என்னது, அவ்யபிச்சாரம்னா என்னது, மாறுபடாதது. மாறுபடாததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதித்தியாசனத்தை ஆரம்பிக்கிறோன்னு வச்சுங்க. நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி சாஸ்திரம் அது இதுன்னு நிறைய விவகாரம் வச்சிருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திர விவகாரம். அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதருக்கு வந்து சுவாமி வந்து என்ன பண்றார் அப்படின்னு கேட்டினா, சும்மா இரு சொல்லற, அவ்வளோதான் சொல்லிட்டு ஓங்காரத்தை கொடுத்துட்டு இதையே பண்ணுன்னு போயிடுறார். இவ்வளோதான், இதான் ஓம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசத்தை வாங்கிக்கிட்டு பேசாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருத்தல். பகவானையே சதா சர்வ காலத்திலும் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. இப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் யுத்தியச்ச. இப்ப பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் பகவானை நினைச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளார ஓங்காரம் போய்கிட்டே இருக்கணும், அவனையே சிந்திக்கணும். மையர்ப்பித மனோபுத்திக்கு, என்னுடைய மனசை வந்து பாத்தீங்கன்னா வேற சிந்தனைகள்ல போகாம எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. வேற சிந்தனைகள்ல போகாம ஓம் 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 சொல்லிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி வந்து எதை பண்ணும், சங்கல்பம் பண்ணும், மனசை ஆலோசனை பண்ணும். உலக விஷயங்களை ஆலோசனை பண்ணாம ஓங்காரத்தையே ஆலோசனை பண்றது மனசு வந்து அர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம்.
இந்த புத்தியை அர்ப்பணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில சங்கல்பிக்கணும், பகவான் தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்னு நல்லா திருடமா சங்கல்பிக்கிறது. இது மாதிரி யாரு மனசையும் புத்தியையும் பகவானிடத்துல சங்கல்பிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான்? மாமே வைஷ்யசிய சம்சயம், அவன் என்னையே அடைகின்றான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பகவானையே அடையலாம். அப்ப என்ன பண்ணணும்? சதா சர்வகாலமும் பகவானையே சிந்திக்கிறதுக்கு பேரு, மனசையும் புத்தியையும் பகவான் இடத்திலேயே கொடுக்கறதுக்கு பேரு அவ்வியபிச்சார பக்தின்னு பேரு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற, சரி அது டக்குன்னு நடந்துருமா சுவாமி அப்படின்னு கேட்டா, டக்குன்னுலாம் நடக்காதுங்க. அதை பிராக்டிஸ் பண்ணணும். அபியாசயோக யுக்தேன சேத்தசா நான்யகாமினா 8 8 8 7 8 8 அபியாசயோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். அவ்வியபிச்சார பக்தினா என்னன்றது இந்த 8 8லயும் தெளிவா சொல்லுது. அபியாச யோக யுக்தேன, அபியாசம் என்ன அர்த்தம்? தீர்க்க காலம், நிரந்தரம், சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி. திடீர்னு பாத்தீங்கன்னா திருட பக்தி வராது, பிராக்டிஸ் பண்ணணும். அபியாச யோகம்னு பேரு. பிராக்டிஸ் பண்றதுக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், மெதுவா 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 இந்த அபியாசத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். அபியாச யோகத்தினால், ஓங்காரத்தை அபியாசம் பண்ற யோகத்தினால், சேத்தசா ந அந்நியகாமினா, இந்த மனசு பாத்தீங்கன்னா வேற எந்த ஒன்றையும் நினைக்காத மாதிரி அபியாசம் பண்ணணும். 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரே சிந்தனை, அதான் நிதித்தியாசனம் சொல்றோம். சதா ஈஸ்வர சிந்தனையிலேயே எவன் இருக்கிறானோ பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி, அந்த மேலான திவ்யமான பரம புருஷனை அடைகின்றான். யாரு? ஏ பார்த்த, என்னன்னு கேட்டீங்கன்னா அனுச்சிந்தயன். இதான் இதுக்கு பேர் தான் அவ்வியபிச்சார பக்தின்னு பேர். நான்யகாமினா, வேற எந்த ஒன்றையும் பாத்தீங்க அப்படின்னா அந்நியகாமினா, வேற எதிலும் செல்லாத மனது ந அந்நியகாமினா. அதுக்கப்புறம் அனுச்சிந்தயன் அப்படின்னா தொடர்ந்து தைலதார மாதிரி சிந்திக்கிறதுக்கு பேரு அனுச்சிந்தயன். இந்த ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் அவ்வியபிச்சார பக்தி அப்படின்னு பேர். அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க இதை தான் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு. இது 8வது அத்தியாயத்துல. 9வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா 29 26ல இருந்து 34 வரைக்கும் போட்டுக்கலாம். 26ல இருந்து 34 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான மந்திரங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயத்தில் சொல்லும்போது ஆச்சாரிய சொல்றார், 26ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். சரி, எப்படி ஆரம்பிக்கணும்? டக்குன்னு ஆரம்பிச்சிட முடியுமா? மெதுவா பிராக்டிஸ் பண்றதை இப்பவே ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. அல்பமா நம்மளால என்ன முடியுமோ, பத்திரம் புஷ்பம், நம்மளால முடிஞ்ச புஷ்பம், நம்மளால முடிஞ்ச ஒரு துளசி தளம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழம், நம்மளால முடிஞ்சது ஒரு 2 வாழைப்பழம் போதும். இல்லை அப்படின்னா உலர்ந்த திராட்சை போதும், சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி. தோயம், கொஞ்சம் ஜலத்தையும் பாத்தீங்கன்னா யோ மே பக்தியா பிரயச்சதி, எவன் பாத்தீங்கன்னா பக்தியோடு பாத்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி நான் கொஞ்சம் நைவேத்தியம் பண்றேன் சுவாமி, இதை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் சுவாமி அப்படின்னு அன்போட பிரயதாத்மனக, உள்ள தெளிவோடு, சுத்தமான மனசோடு. சுத்தம் என்ன சுவாமி? நிஷ்காமம் தான் சுத்தம். நீங்க பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை வச்சுட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டா என்ன ஒரு அசிங்கம் இல்லை? காமிய பக்தி மாதிரி ஒரு அசிங்கம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாட்டையும் அம்மாட்டையும் பார்த்தீங்கன்னா யாராவது அன்பு பண்ணுறாங்க, அப்பா அம்மாட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு பண்ணால் அது பொல்யூஷன். அது எந்த அன்புன்றதுக்கு அர்த்தமே எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் அன்புன்னு பேர். அதுதான் காதல். அப்போ ஈஸ்வரன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ளிகேஷன் வச்சிங்க அப்படின்னா போச்சு, பொல்யூஷன் ஆகி போச்சு. உங்கள் மனசு கல்லங்கப்படத்தோட இருக்குன்னு அர்த்தம், அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சுவாமிக்கு பண்ணும்போது சுவாமி 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 அன்பு வேணும் சுவாமி அப்படின்னு பகவானோட கிருபைக்காக அன்புக்காக மட்டுமே நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரயத்தாத்மனகன்ற வார்த்தை யூஸ் பண்ற. உள்ள தெளிவோட, உள்ளத்துல சுத்தமான மனதோடு பார்த்தீங்கன்னா எவன்
இந்த பழம், தோயம், புஷ்பம், பத்திரம் இதெல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றானோ, சுவாமிக்கு ஆஃபர் பண்றானோ, அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பக்தியா உபகிருதம், பக்தியோடு கொடுக்கப்பட்டவைகளை நான் உண்கின்றேன் அப்படின்றார். அப்ப முதல்ல ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், சுவாமிக்கு டெய்லி நெய்வேத்தியம் பண்றத ஒரு பிராக்டிஸா வச்சுக்கணும். நான் எதையெல்லாம் சாப்பிட்றனோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும், சுவாமி உள்ள இருக்கிற நீ திருப்தியாகும், பிராண ரூபத்தில் நீ தான் இருந்துக்கிட்டு செரிமானம் பண்ற, உனக்கு நான் இதை ஆகுதியாக கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணத்தோட உணவை எடுக்கும் போதும் எதை எடுத்தாலும் சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமி தான் சாப்பிட்றார் அப்படின்னு எல்லாத்துலேயும் சுவாமியை கொண்டு வரணும். யத்கரோசி யதஷ்னாசி யஜ்ஜுஹோசி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வமதர்ப்பணம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 27வது ஸ்லோகம் 9:27 ஒவ்வொரு அத்தியாயமா சொல்லிட்டு வரேன். 9:27 சொல்றாரு, யத்கரோசி எதனை செய்கின்றாயோ, எது அஷ்னாசி எதை பார்த்தீங்கன்னா உண்கின்றாயோ, சாப்பிடுறையோ, எது ஜுகோசி எதை ஹோமம் கொடுக்கின்றாயோ, ததாசியத்து எதனை பார்த்தீங்கன்னா தானம் பண்றியோ, எத் தபஸ்யசி எந்த தபஸை பண்ணுகின்றாயோ, ஏ கௌந்தேய, ஏ குந்திபுத்திரனே என்ன பண்ண அப்படின்னா தற்குருஷ்வமதர்ப்பணம், அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அர்ப்பணம் பண்ணு. எதை பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம், எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு அர்ப்பணம், எதை ஹோமம் பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணம். ஹோமம்னா பூஜைகள் எல்லாம், எதெல்லாம் நம்ம தானம் பண்றோமோ எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம். காக்கா ரூபத்துல சுவாமி வரார், குரங்கு ரூபத்துல சுவாமி எடுத்துக்கிறார், எறும்பு ரூபத்துல சுவாமி வரார், மனுஷ ரூபத்துல நாராயணன் தான் வரார் அப்படின்னு எல்லாத்தையும் சுவாமிக்கு தான், சுவாமிக்கு தான் பண்றேன், சுவாமிக்கு தான் பண்றேன் அப்படின்னு சுவாமி தான் இதெல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்றார் அப்படின்ற புத்தியோட எதையெல்லாம் பண்றோமோ அதை எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணு. இதுதான், இது மெதுவா ஓல் லைஃப் வரும்போது அதுக்கு பேர் தான் அவ்வியபிச்சாரம்னு பேர், வேற எதுக்காகவும் இல்லை. விபச்சாரம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதோ ப்ராப்ளம். அப்போ பகவான்கிட்ட விபச்சாரம் பண்ணக்கூடாது, சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னா பதிவிரத மாதிரி நடந்துக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா எதையும் கேட்காம சுவாமிக்கு சமர்ப்பண புத்தியோட ஒரு நல்ல மனைவி எப்படி கணவனோட திருப்திப்படுத்துறதுல மட்டும் கவனமா இருப்பாளோ அதே மாதிரி சுவாமியோட திருப்திக்காக மட்டும் கர்மத்தை பண்றது, எதை பண்ணினாலும் அதே மாதிரி யார் பண்ணா அவங்க பண்றவங்க என்ன பண்றாங்க. 28 சொல்றாரு, 9:28 சுபா சுபபலைர் ஏவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்யாசயோகயுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப பலைர் ஏவம், இந்த விதமா பண்ணும் போது உங்களுக்கு பிரசாத புத்தி வந்துடும் சுவாமி. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சாலும், சுபமான பலன்கள் கிடைச்சாலும், அசுபம்னு அமங்கலமான பலன்களும் கிடைக்கும். என ஜீவனம் அப்படிதான். பிராரப்தம் விடுபட்ட வில்லுல இருந்து விடுபட்ட அம்பு போல. அது பாத்தீங்க அப்படின்னா பிராரப்தம் போகத்தினாலதான் நாசமாகும். கர்மத்துல என்ன இருக்கோ அதை போகம் பண்ணி ஆகணும். லைஃப்ல பாத்தீங்கன்னா வெறும் மங்களமானது மட்டுமே நடக்காது, மங்களமும் நடக்கும் அமங்கலமும் நடக்கும் கர்ம பலன். அதனால சுப பலைர் ஏவம் மோக்ஷசே கர்ம பந்தனைஹி. இப்ப நம்ம டே டு லைஃப்ல எவ்வளோ புண்ணியம் பண்ணிட்டு இருப்போம், பாப்பம் பண்ணிட்டு இருப்போம், இதெல்லாம் நடக்கும். அப்ப எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கர்மமே இருக்காது, புண்ணியமும் இருக்காது, பாப்பமும் இருக்காது, ரெண்டுத்தையும் தாண்டி சென்று சந்நியாச யோக யுக்தாத்மா. சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? முதல்ல பலத்தியாகம், நான் நேத்தே சொல்லியிருக்கேன், கர்ம பலனை தியாகம் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது கர்மத்தையே பகவான் தான் பண்றாருன்னு தியாகம் பண்றது ரெண்டாவது கர்த்திருவ தியாகம், கர்ம பல தியாகம். அதுக்கப்புறம் கர்த்திருவ தியாகம், மயி சந்நியஸ்ய கர்மாணி. அத்தியாத்ம சேத்தசான்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் 9:30. அதே தான் இங்க சொல்றார். எல்லாத்தையும் தியாகம் செய்தல் தான் சந்நியாச யோகம்னு பேரு. அதோடு கூடியனவனா விமுக்தோ விடுபட்டவன், லிபரேஷன் ஆனவன், மாமுபைஷ்யசி என்னையே அடைகின்றான். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் 29 ரொம்ப முக்கியமானது. 9:29 சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ யே பஜந்தி து மாம் பக்தியா மயிதே தேஷு சாப்யகம். கீதால ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்றார். பகவான் இருமைகள் உள்ளவரா? நம்ம இருட்டைகளை கடந்து போகணும்,
சரி, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பகவானும் இரட்டைகள் இல்லாதவர் தான். அவர் சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு, நான் எல்லா ஜீவராசிகள்கிட்ட ஹிருதயத்திலேயே சமமா இருக்கேன். சமோகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிட்டையும் நான் சமமா தான் இருக்கேன். எறும்புல இருந்து பல்லியில இருந்து எல்லா ஜீவராசிகளையும். ஒரு ஒரு வண்டு ஒன்று இருக்கு, என்னன்னா மலமுருட்டி வண்டுன்னு ஒரு வண்டு இருக்கு. அதுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா மலத்துல தான் வாசம் பண்ணும், மலத்தை தான் சாப்பிடும். அப்ப அதுக்குள்ளார வந்து வேற யாராவது இருக்காங்களா? அதோட ஹிருதயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். தேனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி வண்டு இருக்குல்ல, அது வெறும் பூக்கள்ல இருக்க தேனை மட்டும் தான் எடுக்கும், வேற எங்கேயும் உட்காராது. அப்ப அதுக்குள்ளார யார் இருக்கா? அதுக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து சர்வ ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சமமா இருக்கார். நாயின் இடத்திலையும், நாயை சாப்பிடுற சாண்டாளன் இடத்திலையும், பிராமணன் இடத்திலையும், எல்லா புண்ணியாத்மா பாப்பி ஆத்மா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சமூகம் சமமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். நமே துவேஷ்யோ, எனக்கு வெறுக்கக்கூடியவன் என்று ஒருத்தனும் இல்லை, எனக்கு பிரியமானவன் என்று ஒருத்தனும் இல்லை. சுவாமி ஈக்குவலா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா இருக்கார். அப்படி இருக்கிறவர் ஏ பஜந்தி தூமாம் பக்தியா, அப்படி இருக்கிற என்னை எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியோடு பஜந்தி சேவிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ அவங்க என்ன ஆகிறானா மயிதே, அவர்களிடத்தில் நான் அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். தேசுச்ச அப்பியகம், நான் அவர்களிடத்தில் இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கிற ஆளை வேக்கப் பண்ணி விடணும். சதா வந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப பாடம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பரமஹம்சானந்தா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு உள்ள இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பரமஹம்சானந்தான்ற ரிஃப்ளெக்ஷன் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரிஜினல் கான்சியஸ்னஸா உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களுக்கும் ஆதாரமா நிமித்தமா உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அதே மாதிரி நீங்க பார்க்கணும், பாடம் கேட்டுக்கிட்டு இருக்க என்ன ஒருத்தன் பாடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், உள்ள இருந்து சாட்சியா பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு வரணும். எல்லா கர்மங்கள்லையும் பின்னாடி ஈஸ்வரன் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. உபதிரஷ்டா அனுமந்தான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அங்கேயா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொன்னதுக்கு பிறகு 9வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 34வது ஸ்லோகம் சொல்கிறார். 9:34 மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யஸ்ய யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ மத்பராயணஹ. மன்மனாபவ அவ்யபிச்சாரம்னு என்ன அர்த்தம்? அதான் இங்கேயும் சொல்றார். மன்மனாபவ, மனம் ஃபுல்லா என்னையே நினைத்து கொண்டிருப்பவனாக இருப்பாயாக. மத்து மனாபவ, என்னையே சிந்திக்கிற மனதை உடையவனாக ஆவாயாக. மத் பக்தோபவ, என்னுடைய பக்தனாக ஆவாயாக. மத்யாஜீபவ, எனக்காகவே ஹோமம் செய்பவனாக ஆவாயாக. மாம் நமஸ்குரு, என்னையே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றவனாக ஆவாயாக. அப்படி இருந்த அப்படின்னா மாமேவ ஏஷ்யசி, என்னையே நீ அடைவாய். யுக்துவா ஏவம் ஆத்மானம், இந்த விதமா இந்த மனதோடு இந்த பக்தி யோகத்தோடு கூடினவனாக. மத்பராயணக, என்னையே லட்சியமா வச்சிருக்கிற நீ என்னையே அடைவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9:34 சொல்லியாச்சு. 9:34 அப்புறம் 10வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். 10வது அத்தியாயம் வைபவம் தான். 10வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது இதுல வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11 4 ஸ்லோகம். 10ல 7ல இருந்து 11 வரைக்கும் 10வது அத்தியாயத்துல. ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேதி தத்வதஹ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. 10:7 சொல்றார். ஏதாம் விபூதிம் யோகம் ச, இந்த விபூதி யோகத்துல பகவான பத்தின நிறைய விபூதிகள் சொல்லப்படுது. அந்த விபூதிகளையும் சுவாமியோட யோகத்தையும், சுவாமியோட யோகம் என்னது? மாயா. மாயோட விபூதி தான் சுவாமிக்கு மேல, நிர்குண நிராகாரத்துக்கு மேல இந்த நாமரூபமா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் சுவாமியோட மாயா. அந்த யோகம்னு சொல்லக்கூடிய மாயையும் விபூதியையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சக்தின்னு பேர். யோக சக்தினா மாயா சக்தி. அதனையும்
மமயோ வேத்தி தத்துவத்தக, இந்த ரெண்டுத்தையும் எவன் தத்துவ ரீதியாக அறிகின்றானோ, அதான் உங்களுக்கு முயற்சி பண்ணி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்க. பக்தியோட சேர்ந்து 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 தத்துவத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. பகவான் தான் இந்த தேகத்துல இருக்காருன்னு எப்பவுமே ஆத்தியாத்மிகத்திலேயே திருஷ்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆத்தியாத்மிகத்தை திருஷ்டி பண்ணியே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். தூக்கத்தை எடுத்துக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அந்தர்யாமி உள்ள இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப யாரு பாத்தீங்கன்னா பகவானை பத்தின சக்தியையும் பகவானையும் விபூதியையும் அவனோட விபூதியையும் உள்ளது உள்ளபடி தத்துவ ரீதியா அறிகின்றானோ அவன் என்ன ஆவான்? சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி இதுதான் அப்படின்னு சர்வம் பிரம்மமயம் சர்வம் நாராயணமயம்னு தெரிஞ்சுக்கிட்டு மீதி எல்லாம் வைபவம். யாரோட வைபவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, இது எல்லாம் மாயாவோடது. பகவானோட சுபாவம் மாயா, அதோட வைபவம் தான் இது மொத்த ஜெகத்தும். சுவாமி பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கார், அவர் தான் நானா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவன் தத்துவ ரீதியா அறியினானோ சோ அவிகம்பேன யோகேன, அவன் அசைவில்லாத யோகத்தினால் பக்தி யோகத்தோடு கூடினவனாக யுஜ்யதே நாத்திர சம்சயா, என்னோடு கூடியிருக்கின்றான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, என்னையே அடைகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் சொல்றார். தத்துவ ரீதியாகவும் பக்தி பார்த்தீங்கன்னா வெளியில பாக்குறீங்க அப்படின்னா பக்தி அவ்வளவு பண்படாத பக்தி. பக்தி இருக்கு எல்லாத்துட்டையும். அதுவும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. கூட்டம் கூட்டமா எங்க பார்த்தாலும் கூட்டம். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பக்தர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு. வாஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா பக்தியில பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ஒரு பக்குவம் வரணும், சாஸ்திரம் படிக்கணும், ஒரு குருநாதர் இருக்கணும். இப்ப இருக்க குருநாதர்லாம் பணம் பறிக்கிறதுக்கு தான் இருக்காங்களோ பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குருநாதரை ஈஸ்வரன் தான் அமைச்சு கொடுப்பார். நல்ல குருநாதரை கிடைச்சி தத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா அடங்குற வரைக்கும், மனசு அடங்குற வரைக்கும் சாஸ்திரம் படிக்கணும். மனசு அடங்கி அதுல நிக்கணும். அதுக்கப்புறம் சொல்றார் ஆச்சாரியார் 10:8 சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. அற்புதமான ஸ்லோகம். பக்தி எப்படி சுவாமி இருக்கணும்? அப்ப நான் ஃபர்ஸ்ட் பகவானை தெரிஞ்சுங்க. அகம் சர்வஸ்ய பிரபவஹா, பகவான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆதி காரணம், மூல காரணம். அவர்கிட்ட தான் இது எல்லாம் உண்டாச்சு. காலையில வேக்கப்பாகணும், எங்க இருந்து வேக்கப்பானோம்? நான் சுகமா தூங்குன இருக்கேன்ல, ஒன்னும் தெரியவில்லை. அதுதான் ஈஸ்வரன், மாயா சக்தி. சுவாமியும் அம்பாலும் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்காங்க? தூக்கத்துல இருக்காங்க. அங்கிருந்து தான் இந்த ஜெகத்து பார்த்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகுது. இந்த மொத்த ஜெகத்தும் அந்த தூக்கத்துல இருக்கிற சுவாமிகிட்ட இருந்தா, ஈஸ்வரன் இருந்தா உற்பத்தி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் சுவாமி தான். அது மட்டும் இல்ல, மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னிடமிருந்தே எல்லாம் உண்டாயிற்று, நானே இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் யாரு? என்னோட தூக்கத்துல நான் இருக்கேனே, சுத்த நான், அவர் தான் பகவான். கூட ஒன்றும் தெரியலன்னு சொல்றேனே, அதுதான் மாயா. இந்த மாயையில வச்சுக்கிட்டு தான் சுவாமி நான் அப்படின்ற உள்ள இருக்கிற சுவாமி இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைக்கிறார். சுவாமிகிட்ட இருந்தா இது எல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு இதி மத்துவா, இந்த விதமா தெரிஞ்சு. அப்ப சுவாமி எங்க இருக்கார்? எனக்குள்ளார இருக்கார், என்னோட ஹிருதயத்திலேயே இருக்கார். எப்படி இருக்கார்? நானா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு மாம் பஜத்தே புதாகா, என்னையே பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் என்ன பண்றாங்க? பஜிக்கின்றார்கள். பஜிக்கின்றார்கள் அர்த்தம் தியானிக்கிறார்கள். எப்படி தியானிக்கிறார்கள்? பாவ சமன்விதாக, பாவத்தோடு கூடியவர்களாக. சாமி நான் எங்க போய் தேடுறது? நீதான் எனக்குள்ளார, நீயா நானா இருக்கியே, இருக்கிறது நீ மட்டும்தான் சுவாமி இருக்க அப்படின்னு பாவத்தோடு கூடியவர்களாக. நீதான் எல்லாமா இருக்க. புஷ்பஹாசன்னு ஒரு நாமம் பார்த்துருக்கோம்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல புஷ்பஹாசா. தூக்கத்துல பார்த்தீங்கன்னா மொட்டு மாதிரி இருந்தார் சுவாமி, ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாகிரதம் ஆகும்போது அவ்வியக்தமா இருந்த ஈஸ்வரன் வியக்தமாகிறார். எப்படி ஒரு மொட்டு பார்த்தீங்கன்னா பூ மொட்டு மலர்ந்து பூவா மாறுமோ அது மாதிரி சுவாமி தான் இந்த பிரபஞ்ச ரூபமா மாறி இருக்கார். இதான் தத்துவ ரீதி. அப்ப நான் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை. ஈஸ்வரன் தான் இந்த நாமரூப ஜெகத்தா பார்த்தீங்கன்னா மலர்ந்து இருக்கார். இந்த விதமா அறிஞ்சி பாவத்தோடு கூடியவர்களாக புத்திமான்கள் என்ன பண்றாங்க? என்னையே பூஜிக்கிறார்கள். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் 10:9, மச்சித்தா மத்கத பிராணாஹ
போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அப்ப என்ன பண்ணணும்? மச்சித்தாகா, இதான் அவ்யபிச்சார பக்தி. சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே வைத்தவர்களாக, மச்சித்தாகா, மாறுபடாம வேற எந்த விஷயத்துல இல்லை, எல்லாம் மாறிட்டே இருக்கும். தூக்கி போடுங்க, எல்லாம் நான்சென்ஸ், எல்லாம் நான்சென்ஸ் தான், நிஸ்சாரம், ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை இந்த லோக்கத்துல அப்படின்னு ஒரு தீர்மானம் சிரவணம் மனனம் பண்ணும்போது வந்துடணும். வந்ததுக்கு பிறகு மச்சித்தாக, சித்தத்தை என்னிடத்திலேயே கொடுத்தவர்களாக, மத்கத பிராணா, ஜீவனத்தையே சுவாமிக்கு கொடுத்துட்டு, இனி அடையறதுக்கு வேற எந்த எனக்குன்னு ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றை அடையிறது மட்டும்தான் கோல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிராணனையே சுவாமிகிட்ட கொடுத்துட்டு, பிராணனை கொடுக்கறது அர்த்தம் லைஃபையே கொடுக்கறது, லைஃபையே பகவான்கிட்ட கொடுத்துட்டு, போதையந்த பரஸ்பரம், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவானை பற்றி திரும்ப திரும்ப பேசி என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் போதிச்சுக்கிறாங்க. கதையந்தஸ்ச, அவரையே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. மாம் நித்தியம் துஷ்யந்தி, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு, நித்தியம் துஷ்யந்தி, நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ஆனந்தத்திலேயே இருக்காங்க. ரமந்திச்ச, மகிழ்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 10வது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யபிச்சார பக்திக்கு கரெக்டான லட்சணம் சொல்லுது. 10:10 தேஷாம் சததயுக்தானாம், தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. தேஷாம் சததயுக்தானாம், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சததம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைரந்தரியம்னு அர்த்தம். அபியாசத்தில் சொல்லியிருக்கோம்ல, தீர்க்க காலம் நைரந்தரியம் சொல்லியிருக்கோம், நிரந்தரமா சேவிக்கணும். சததம் அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யுக்தானாம், சதத யுக்தானாம்னா பகவானோட யாரெல்லாம் கூடி இருந்துக்கிட்டு சதா சித்தத்தில் வந்து பகவானையே வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்திபூர்வகம் பஜதாம், யார் ரொம்ப பிரியமா பண்றானோ, எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, சாமிகிட்ட இருந்து இந்த உலகம் வேணுமா, மாயா தேவையா, பேரம்பேத்தியெல்லாம் சாமி பார்த்துப்பார். ஏன்னா பேரம்பேத்தின்றது இந்த தேகமும் பொய், தோற்றம் மாத்திரம். சொப்பனத்திலையும் யாரும் இல்லை, தூக்கத்தில் போனாலும் யாரும் இல்லை, ஜாகிரதத்தில் மட்டும் தெரியுறாங்க. யாருக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்க? தோன்றி தோன்றி மறைகிற இந்த லோகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறது? ஒரு மண்ணாங்கட்டி பிரார்த்தனை வேணாம். சுவாமி உன் இச்சை, உன்னுடைய வைபவம் என்னவோ அதை நீ பண்ணு, உன்னோட காரியத்தை நீ பண்ணு, நான் உன்ட்ட எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை, எனக்கு எந்த டிமாண்டும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அன்பு மட்டும்தான் வேணும் உன்னிடத்துல. ஏன் அப்படின்னா நீ தான் நானா இருக்க, உன்னை எனக்கு தெரியப்படுத்து, நீ தான் நான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஸ்பஷ்டமாக்கு அப்படின்னு வெறும் அன்புக்காக பிரீத்திபூர்வகம் பஜதாம், யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரியத்தோடு பஜிக்கிறார்களோ, பூஜிக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ அவங்களுக்கு தேஷாம் ததாமி புத்தி யோகம், அவங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் தான்ப்பா நீ அப்படின்ற ஒரு புத்தி யோகத்தை நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு கொடுக்குறேன். தம் ஏன உபயாந்தி தே, எதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த புத்தி யோகத்தை கொடுக்கின்றேன். சுவாமிகிட்ட கேட்கும் போது என்ன பிரார்த்தனை பண்ணணும்? சுவாமி நீ தான் நானா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, உன்னை நான் எப்படி அறிந்து கொண்டால் உன்னை அடைந்தவனாவேனோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அறிவை கொடு. அறிவு எப்படி இருக்கணும்? பகவானோ நான் அடையிற மாதிரி இருக்கணும். நான் வேற அவர் வேறன்னு இருக்கிற அறிவு எனக்கு வேணாம். பகவான் தான் நானா இருக்கார் அப்படின்ற எதை அறிந்தால் அந்த அறிவு வந்து எனக்கு உண்டாகுமோ அது மாதிரி எனக்கு ஒரு அறிவை கொடுன்னு பிரார்த்தனை பண்றேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகமஜானஜம் தமக நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா, யார் இந்த விதமா பக்தி பண்றாங்களோ, சததமா தொடர்ந்து யார் பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, தத்துவ ரீதியா தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதே வேலையா இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன பண்றேன்? தேஷாம் ஏவ, அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அணுக்கம்பார்த்தம்னா கருணையோட, ஐயோ இவன் என் காலை பிடிச்சிட்டு விடமாட்டேன்றானே. அம்மா என்ன பண்ணுவாங்க, காலை பிடிச்சிட்டு அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு வலுக்கட்டாயமாக நிற்பான். சொல்லி பார்ப்பாங்க, ஒன்று சரி தொலைது சனியே ஓ வாங்கிக்கோ என்னவா பண்ணு அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவாங்க. பாட்டுக்கு நமக்கெல்லாம் தெரியும், குழந்தையா இருக்கும் போது அடம் பிடிச்சா வாங்கிடலாம் அப்படின்னு.
அதுவும் பெண் குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சது அப்படின்னா அப்பாக்கள் அவ்வளோதான் காலி. ஆம்பளை பசங்களுக்கு 4 அடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. பெண் குழந்தைங்கன்னு அழுவ ஆரம்பிச்சதுன்னா போதும், அப்பா அவ்வளோதான் செத்தாரு. அதே மாதிரி பக்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடம் பிடிச்சாங்க அப்படின்னா சுவாமி ஒன்றும் பண்ண முடியாது, சுவாமி இறங்கி வந்துருவார். அப்ப சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுகம்பார்த்தம், கருணையோட என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அஜ்ஞானஜம் அகம் அஜ்ஞானஜம் தமக, அந்த தமசுல இருந்து உண்டான அஜ்ஞானம் இருக்கே, நான் தேகம், எனக்கு வேற ஈஸ்வரன் இருக்கார், இந்த ஜெகத்து வேற அப்படின்னு நான் சம்சாரின்னா நினைச்சுக்கிட்டு இருக்கமே, இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றார், நாசயாமி. இந்த அஜ்ஞானத்தினால உண்டான இருளை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இருட்ட நாசம் செய்கின்றேன். எப்படி, அத்தியாத்ம பாஸ்வத்தோ நாசயாமி ஆத்ம பாவஸ்தோ, இந்த ஆத்மால ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தினால் ஞானதீபேன பாஸ்வதா, ஞான தீபத்தை ஏற்றி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிற வெளிச்சத்தினால அஜ்ஞான இருளை விரட்டுகின்றார். அப்ப பக்தி உள்ளவனுக்குத்தான் அதீத பக்தி உண்டாகிற போதுதான் இதெல்லாம் கிடைக்குது. இது 10வது அத்தியாயத்தில். 11வது அத்தியாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 54, 11வது அத்தியாயத்துல 54 விபூதி விஸ்வரூப யோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது சொல்றார், ரொம்ப முக்கியமானது. அப்படியே பக்கத்துல எழுதிக்கங்க. 54 வந்து பார்த்தீங்கன்னா 11:54 இது அப்படியே சொல்லுது. பக்தியா துவனன்யயா லப்யா, பக்தியா துவனன்யயா சக்ய அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் சப தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தப. அனன்யா பக்தியா தூ, அனன்ய பக்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்ன பக்தி, அனன்ய பக்தி. எல்லாம் அவன்தான் அப்படின்னும் போது நானும் அவன் தானே, உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அவன்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூப யோகத்தில் சொல்லிச்சு. அதே மாதிரி விபூதி யோகத்திலையும் இது எல்லாம் பகவான் தான் சொன்னதுக்கு பிறகு அப்படின்னா நானும் பகவான் தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பகவான் நானா இருக்கார் அப்படின்னு பண்ற பக்திக்கு பேர் அனன்ய பக்தி அப்படின்னு பேர். அனன்ய பக்தியினால் மட்டும்தான் சக்கியக முடியுங்க. எப்படி அப்படின்னா அகம் ஏவம் விதோர்ஜுன, இந்த விதமா இருக்கக்கூடிய என்னை, சர்வ வியாபகமா இந்த விராட்டா இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கக்கூடிய என்னை எப்படி அறிய முடியும், அனன்ய பக்தியினால் மட்டுமே அறிய முடியும். வேற எதையும் தூக்கி போட்டுருங்க, என்னதான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பாவிக்கிறது என்ன பாவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமா சுவாமி இருக்கார், அந்த எல்லாத்துக்குள்ளாரையும் நானுமா சுவாமி இருக்கார் அப்படின்னு அனன்ய பக்தியோட, எனக்கு வேறில்லாமல் பகவான் இருக்கார் அப்படின்னு அனன்ய பக்தியோட சேவிக்கணும். அப்படி சேவிச்சாதான் சுவாமியை வந்து அறிய முடியும். எப்படி என்னெல்லாம் பண்ண முடியும், இது மாதிரி அனன்ய பக்தி பண்ணா ஞாத்தும், நல்ல சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். திரஷ்டும், அவரை பார்க்க முடியும். தத்துவேன பிரவேஷ்டும், தத்துவேன திரஷ்டும் தத்துவேன பிரவேஷ்டும், தத்துவமா அவரை பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த மொத்த ஜெகத்து ஈஸ்வரன் தான் அப்படின்னு பார்க்க முடியும். அதே மாதிரி நான் தான் அவராயிருக்கேன் அப்படின்னு தத்துவமா வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்னு அதுலேயே நிற்கவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசம் பண்ணவும் முடியும். ஹே பரந்தப 11வது அத்தியாயத்தில் சொல்லி முடிச்சாச்சு. 12வது சாப்டர்ல தான் பக்தி யோகம் வைபவமா சொல்லியிருக்கேன். நிர்குண பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும் போது அங்க நிர்குண பக்தியில ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கார், 12வது சாப்டர்ல 13ல இருந்து 20 வரைக்கும் பூந்து விளையாண்டுருப்பார். எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டா கன்க்ளூஷன் சொல்லியிருக்கார். 11:55 ஆமா ஜி, 11:55 விட்டுட்டேனே, 11:54 மட்டும் சொல்லி 11:55 விட்டுட்டேன். 11வது அத்தியாயத்துல 55ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்கர்ம கிருத் மத்பரமோ மத் பக்த சங்க வர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு யகஸ மாமேதி பாண்டவ. மத்கர்ம கிருத் மத்பரமோ, என் பொருட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மங்களை செய். எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு 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 நல்லா இருக்கும், சுவாமிக்கு நல்லா இருக்கும், சுவாமிக்கு பிடிச்சது அப்படின்னே எல்லா கர்மங்களும் சுவாமியோட கர்மங்களா ஆகட்டும். மத்பரமோ, என்னையே லட்சியமாக கொண்டவனாக இரு, எனக்காகவே கர்மங்களை செய்பவனாக இரு, என்னையே லட்சியமாக கொண்டவனாயிரு. மத்பக்தக, என்னுடைய பக்தனாவே இரு, என்னையே சிந்திச்சுட்டு. ரொம்ப வீக்னஸ் இல்லை பகவானுக்கு,
ரொம்ப பொசசிவ் நினைக்கிறேன், ரொம்ப பொசசிவ்னு. இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனைக்குட்டி இருக்குது. ஒரு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பூனைக்குட்டி வந்து அந்த ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாய்க்குட்டியை கொஞ்சிறாரு. இந்த பூனைக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பூனை வந்து பார்த்தீங்கன்னா டம் டம்னு வந்து பாரு, என்னதான் கொஞ்சம் பூனைக்கு. பூனைக்குட்டி ரொம்ப பொசசிவ்ங்க. நாய் கூட அப்படி இருக்காது. அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை கொஞ்சவே விடாது. அந்த பூனை வந்து எப்பவுமே தன்னையே எஜமானன் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கும். கிருஷ்ணரும் பகவானும் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் என்னையே நினைக்கணும்னு ரொம்ப பொசசிவ்னு. அதான் சொல்றாரு, மத்பக்தக சங்க வரிச்சித்தக, வேற எதுலையும் பற்று வைக்காத, என்னையே பற்று வை அப்படின்ற. எவ்வளவு சுயநலம் பாருங்க சாமி. என்னிடத்திலேயே பற்று கொண்டவனாக நிர்வைரக, எந்த ஜீவராசியோடைய எதிரி பாவம் இல்லாம, சர்வபூதேஷு நிர்வைரக, எல்லா ஜீவராசியும் பகவான் தான் அப்படின்னு எதிரிபாவம் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, யக ச மாமேதி பாண்டவை, எவன் இந்த விதமா பக்தி பண்றானோ அவன் என்னையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11:55 சொல்லியாச்சு. 12ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமே பிரியக மத்பக்த சமே பிரியக, அது மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன், மத்பக்த சமே பிரியக அப்படின்னு 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல இருந்து எத்தனாவது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம் வரைக்கும் 35 குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது சாப்டர் வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்காரு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யபிச்சார பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். நித்தியம் தியான யோக பரோ வைராக்கியம் சமுபாஸ்ரிதகன்னு 18:52 ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, சதா காலமும் சித்தம் வேற எங்கேயும் போகாம பகவானிடத்திலேயே நின்னு பிரம்மத்தையே சிந்திச்சு பிரம்மமாவே அவன் ஆகின்றான். அதெல்லாம் வந்து சகுனத்துல சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனன்யஸ் 7வது இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். நிச்சயம் வந்துடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் பாட்டுக்கு சுவாமி சொல்கிறாரு அப்படின்னு நான் பாட்டுக்கு உட்கார்ந்தேன்னா என்னோட ஜீவனம் என்ன ஆகுறது அப்படின்னு. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு இதை பண்ண முடியாது. அதே மாதிரி சிரவணக்கம் பண்ணுறவங்களுக்கும் இது சொல்லப்படலை. நீங்கள் என்ன பண்ணணும், மெதுவாக கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும். சிரவணம் பண்ணும்போது ஓரளவு நல்லா கல்டிவேட் ஆகும். சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பக்தியோட சிரவணம் பண்ண என்ன ஆகும்னா பக்தி நல்லா மேம்படும், விஸ்தாரமாகும். அதுக்கப்புறம் மனனம் பண்ண கன்க்ளூஷனுக்கு வந்து ஒன்றுத்துல நிற்கிற புத்தி வந்துடும். அப்புறம் நிதித்தியாசனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours பண்ணக்கூடிய பக்தி எது அப்படின்னா நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானம். அதுதான் அவ்யபிச்சார பக்தின்னு பேர். அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கடந்து போக முடியும். பிரம்மமா ஆவதற்கு சாமர்த்தியமுடையவனா அவன் ஆகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26வது ஸ்லோகம் முடியுது. ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் லீவு கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தித்தியா அன்னைக்கு 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். அதில் ஒரு ஸ்லோகத்தை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்து முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். கர்மயோகம் இருக்கும்போது கர்மயோகம் ஒரு பக்தி வந்து ஒரு 25-30% தான் கர்மயோகத்தில். அதை இம்ப்ரூவ் பண்ணி மெதுவாக அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். கர்மயோகம் பண்ண என்னாகும், முதல்ல கர்மப்பல தியாகம் பண்ணும்போது ஒரு 30% பக்தியாக இருக்கும். அது மெதுவாக என்னாகும், மெதுவாக ஒரு 50-60 ஆகும். அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு பிரசாதம் கிடைக்கும். சுவாமிதான் பண்ணுறார், நாம் பண்ணலை அப்படின்னு ஒரு புத்தி உள்ளே வந்துடும். வந்தோடனே கர்த்திருவத்தையே சுவாமிகிட்ட போட்டுட்டு வெறும் நிமித்த மாத்திரமா இருக்கிறதுன்றது வரும்போது ஒரு 70% பக்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பக்தி வந்து பார்த்தீங்கன்னா விராட் உபாசனையா விஸ்வரூப தரிசனம் ஈஸ்வரனோட இதெல்லாம் தெரியும் போது, தத்துவங்கள்லாம் தெரியும் போது
இந்த மொத்த பிரபஞ்சமே ஈஸ்வரன் அப்படின்னு உண்டாகும். அப்போ எல்லாத்தையும் ஈஸ்வர தரிசனமா பார்க்க 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 பக்தி வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா 100% ஆகுது. அனன்ய பக்தி ஆயிடுது. அந்த அனன்ய பக்தி ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா குணாதீத்தனா ஒருத்தன் ஆகின்றான். அப்ப பக்தி வந்து பார்த்தீங்கன்னா 30, 70, 100. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலத்தியாகம், கர்த்திருவ தியாகம், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் தான் எல்லான்னு பார்க்கிற விஸ்வரூப தியானம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாயிடும் பக்தி. அனன்ய பக்தியா நானும் அவனும் வேறில்லைன்னு அனன்ய பக்தி ஆயிடும். அனன்ய பக்தி மூலமா குணாதீதன் அப்படின்னு முடியும். ஹரி ஓம். ஹரி ஓம்.